back to the channel guys. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம CriteriaBuilder என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So okay. So first வந்து CriteriaBuilder என்னன்னா அது வந்துட்டு ஒரு API. Okay, so அது வந்துட்டு class set of classes and interfaces அப்புறம் methods contain பண்ணிருக்க ஒரு API ஒரு package அதான் நம்ம CriteriaBuilder அப்படினு சொல்றோம். Okay. So இத நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா to build a queries. அதாவது queries build பண்றதுக்காக தான். அதாவது நம்ம Java backend ல இருந்து நம்மளோட database get இந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து CriteriaBuilder யூஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு டேட்டாபேஸ் இண்டிபெண்டன்ட் queries மேக் பண்ண முடியும். டேட்டாபேஸ் இண்டிபெண்டன்ட் queriesனா என்னன்னா இப்போ queriesன்றது டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு Oracle ஒரு டைப் இருக்கும், அப்புறம் MySQL ஒரு டைப் இருக்கும், PostgreSQL ஒரு டைப் இருக்கும். ஓகே, சோ அப்படி எழுதணும்னா நம்ம வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அப்போ திரும்ப அந்த டேட்டாபேஸ் என்னவோ அதுக்கான queries மேக் பண்ணும். சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப். சோ அதை அவாய்ட் பண்றதா இந்த மாதிரி டேட்டாபேஸ் இண்டிபெண்டன்ட் queries நம்ம மேக் பண்ணுவோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா CriteriaBuilder. ஓகே, சோ இப்போ நம்ம CriteriaBuilderனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் CriteriaBuilder நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஏன்னா இது விட பாத்தீங்கன்னா JPA query இருக்கு, நேட்டிவ் query இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம ஏன் CriteriaBuilder யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்ச் ஃபீல்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரெண்டு சர்ச் இருக்கு, இன்புட் ஃபீல்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணா சர்ச் பண்ணலாம். இதுல நான் வந்து JPA queryயோ இல்ல நேட்டிவ் query யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவே கொடுத்து என்னால டேட்டாஸ் எடுக்க முடியும். அதாவது ரன் டைம்ல என்னால அந்த query அப்டேட்டோ இல்ல வந்துட்டு எந்த ஒரு சேஞ்ச் வேணாலும் பண்ண முடியாது. ஆனா CriteriaBuilder யூஸ் பண்ணா அதை என்னால பண்ண முடியும். ஓகே, எப்படின்னா இப்போ நேம், அதாவது ரன் டைம்ல என்னால நேம் மட்டும் வச்சு சர்ச் பண்ணி எடுக்க முடியும், இல்ல ஏஜ் மட்டும் வச்சு சர்ச் பண்ணி எடுக்க முடியும். சோ இந்த ஒரு இதுக்காக தான், அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா CriteriaBuilder யூஸ் பண்றோம். ஓகே, சோ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி காம்ப்ளெக்ஸான queries. இப்போ வந்து என்னோட queryல வந்து மல்டிபிள் ஜாயின்ஸ் இருக்கு, அதாவது நான் மோர் தென் 2 or 3 டேபிள்ஸ் ஜாயின் பண்ணி queries மேக் பண்ணுவேன் அப்பனா அப்போ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி டைனமிக் சர்ச் கண்டிஷன், என்னால வந்துட்டு அட் த ரன் டைம்ல ரெண்டு கண்டிஷன் வச்சு செக் பண்ணோம், இல்ல 3 கண்டிஷன், இல்ல ஒரே ஒரு கண்டிஷன், அந்த மாதிரி சினாரியோஸ்ல நம்ம CriteriaBuilder யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபேக்டர் ஸ்ட்ரிங் queries. அதேதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி எழுதி ஸ்ட்ரிங் query டைப்ல வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் டேட்டாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அது இல்லாம என்னால டைனமிக்கா queries மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவாய்ட் SQL இன்ஜெக்ஷன். SQL இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் ஒரு மெத்தட். ஓகே, சோ அந்த மெத்தடை இதுல நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படின்னா இன்பில்டாவே அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்துட்டு CriteriaBuilderக்கு இருக்கு. சோ அதை வச்சு நம்மளால அதையும் அவாய்ட் பண்ண முடியும். சோ இத எல்லாமே தான் சோ CriteriaBuilder பத்தின அந்த ஒரு விஷயம். சோ இதுக்காக தான் நம்ம வந்து CriteriaBuilder யூஸ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இத பிராக்டிகலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கெட் எம்ப்ளாய் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CriteriaBuilder இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா என்டிட்டி மேனேஜர். ஓகே, ஸோ அதாவது ஜாவா ப்ரெசிஷன் அப்படின்ற ஒரு APIல இருக்க என்டிட்டி மேனேஜர் அப்படின்ற அந்த ஒரு கிளாஸை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ரிசோர்சஸ்ல அதை ஃபர்ஸ்ட் இங்கே இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டிட்டி மேனேஜர். ஓகே, ஓகே, ஸோ என்டிட்டி மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ப்ரெசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜ்ல தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ண போற எல்லாமே இந்த ஒரு பேக்கேஜ்ல தான் நீங்க இம்போர்ட் பண்ணணும், அப்பதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்டிட்டி மேனேஜர் இருக்கா, இது வந்து நிறைய வேற சில பேக்கேஜஸ்ல இப்படி ஒரு நேம்ல கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம கரெக்டா ஜாவா ப்ரெசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு பேக்கேஜ்ல இருந்து நம்ம ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CriteriaBuilder அப்படின்ற இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். CP ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம இங்க இது கொடுத்துருக்கீங்க, இதுதான் நமக்கு வந்துட்டு அந்த CriteriaBuilder ஆப்ஜெக்ட் கொடுக்க போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அப்போ CriteriaBuilderக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்டிட்டி மேனேஜர்ல இருந்து எடுக்க போறோம். ஓகே, ஸோ இந்த CriteriaBuilder அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டிட்டி மேனேஜர் ஒரு CriteriaBuilder ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி நமக்கு இது கொடுத்துரும். ஏன் அப்படின்னா இந்த CriteriaBuilder அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதனால நெக்ஸ்ட் அதே மாதிரி லைக்வைஸ் கிரைட்டீரியா query. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைப் மென்ஷன் பண்ணணும். என்ன டைப்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய். ஓகே, ஸோ சாரி ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கோம். ஓகே, எம்ப்ளாய், இந்த எம்ப்ளாயின்ற டைப்ல தான் டேட்டா ரிட்டர்ன் ஆக போகுது, அப்போ அந்த டைப்பை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு நேம் CQன்னு கொடுக்குறேன்.
இப்போ இந்த criteria query வந்து நான் எங்க இருந்து எடுக்க போறேன்னா இந்த CB அதாவது criteria builderல இருந்து நான் எடுக்க போறேன். So cb.create query. So அந்த employee dot class அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த criteria queryக்கான ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா root அப்படின்ற இந்த ஒரு இதையும் கொடுக்கணும். இதையும் நம்ம வந்துட்டு இந்த எம்ப்ளாயை கொடுக்கணும். ஓகே, இந்த ரூட்ன்றது எதுக்கு நான் சொல்றேன். ஸோ CQ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்க எடுப்போம்னா criteria query. இது வந்து ஹையரார்கி மாதிரி தான். ஓகே, ஸோ criteria builderக்கு entity managerல இருந்து ஆப்ஜெக்ட் எடுப்போம். criteria queryக்கு criteria builderல இருந்து ஆப்ஜெக்ட் எடுப்போம். இதுக்கு ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா criteria queryல இருந்து ஆப்ஜெக்ட் எடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹையரார்கி மாதிரி வரும். ஓகே, ஸோ ஃப்ரம் குள்ள employee டாட் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிகேட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரெடிகேட்ஸ் அப்படின்றது என்னன்னா அதுதான் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், நான் நேம் அண்ட் ஏஜ் செக் பண்ண முடியும். அந்த நேம் ஏஜ் வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நேமுக்கு ஒரு ப்ரெடிகேட், அப்புறம் ஏஜுக்கு ஒரு ப்ரெடிகேட், அந்த மாதிரி நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நான் எல்லா டேட்டாஸ் தான் எடுக்க போறேன். ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்துட்டு நான் வந்து எம்டியா ஒரு ப்ரெடிகேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெடிகேட், ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு கிரைட்டீரியா அந்த ஜாவா persistent API ல இருந்தா நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஓகே, predicates equal to new list. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்க எல்லாமே இதுல இருந்து எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ அதனால அதை வந்துட்டு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா query மேக் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணி இந்த criteria query யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். ஸோ cq.var, அதாவது வேர்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். செலக்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேர் கொடுத்தா அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ வேர் இப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். நம்மளோட கண்டிஷன்ஸ் எங்க இருக்கு, ப்ரெடிகேட்ஸ். ஸோ ப்ரெடிகேட்ஸ் தான் நம்மளோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரெடிகேட்ஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இது வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரெடிகேட்ஸா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை கமா செப்பரேட்டர்ல ஒன் பை ஒன்னா தான் அங்க அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அங்க கொடுப்போம். ஓகே, ஸோ இங்க எப்படி தருவோம்னா டாட் டு அரே அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிகேட்டை நம்ம எடுக்க போறோம். அதுக்கு நியூ predicate அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல 0 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம கிரைட்டீரியா வந்து இந்த query கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செலக்ட்ன்றது அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கும். அது கூட நம்ம கண்டிஷன்ஸ் இது கண்டிஷன்ஸ் இதுல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து அப்போ கண்டிஷன்ஸ் இதுல வந்து நம்ம இப்போ என்ன பண்றோம், அந்த கண்டிஷன்ஸை ஆட் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ ஆடிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுக்க போறோம். எடுக்கிற ரிசல்ட் இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்போ எப்படி நம்ம ரன் பண்ணோம்னா இந்த criteria query நம்ம entity manager வச்சு தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ entity manager டாட் கிரியேட் query அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்குள்ள நம்ம எதை பாஸ் பண்ண போறோம்னா இந்த CQ அப்படின்றத பாஸ் பண்ணா போதும். ஏன்னா இதுதான் நம்மளோட வேர் கண்டிஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க கிரியேட் கொரின்னு வரும்போது நமக்கு ஆல்ரெடி அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்றத அது ஆட்டோமேட்டிக்கா மேக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் CQ நெக்ஸ்ட் டாட் கெட் ரிசல்ட் செட் அப்படின்றத கொடுக்கணும். இந்த ஒரு மெத்தட் தான் ஆக்சுவலா இந்த டேட்டாஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல இருந்து எல்லா டேட்டாஸும் ஒன் பை ஒன்னா எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு நான் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச்ல EMP, ஸோ சிஸ் அவுட்ல EMP டாட் கெட் நேம் ஒரு ஸ்பேஸ், ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இதுல டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம ஜஸ்ட் அதை கால் பண்ணா போதும். ஓகே, ஸோ டூ ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ நம்ம டூ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். MP டாட் கெட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நேம் அண்ட் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த கெட் எம்ப்ளாயிஸ்க்கு நான் வந்து இன்டர்ஃபேஸ்ல சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு API நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கெட் எம்ப்ளாயி நேம்ஸ் இல்லை கெட் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நம்ம ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த URL குரோம் லைட் பண்ணா போதும் நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இதை பிரிண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பண்ணது நமக்கு கன்சோலில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு localhost 9090 சாம்பிள் அப்படின்றது நம்ம ப்ராஜெக்ட் நேம், கெட் நேம்ஸ் நம்மளோட ஏபிஐ நேம், என்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இப்போ இங்கே போனால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஏபிஐ கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டேட்டாஸை பிரிண்ட் பண்ணிக்க என்னென்னா எம்ப்ளாயோட நேம் அண்ட் அட்ரஸ். ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் நேம் ராமு, அட்ரஸ் சென்னை அப்படின்ற இந்த டேட்டா வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிங்கிள் ரெக்கார்டு வந்திருக்குன்னா அந்த டேபிளில் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரெக்கார்டு தான். ஸோ அதனால் நமக்கு 1 ரெக்கார்டு வந்திருக்கு. இதே மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொரி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற இந்த ஒரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அந்த கொரி எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நீங்கள் டேட்டா பேஸில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் பார்க்கும்போது டைனமிக் கொரிஸ் எப்படி, அதாவது கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அதே மாதிரி வந்துட்டு இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி புது புது விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் a nice day guys. Bye.